திருமணம் 1000 காலத்து பயிர். இறைவனாக பார்த்து நிச்சயம் பண்ணுறது ஒரு பொக்கிஷம். ஒரு மனிதனுடைய அடுத்த கட்ட வாழ்வு திருமணம். இரு மனங்கள் இணையும் ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்டை திருமணம்னு நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட திருமணம் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கான்னா இல்லைங்க. ஒரு 100 பேர்த்துக்கு திருமணம் பண்ணால் 30 பேர் நல்லா இல்லை. கிட்டத்தட்ட அதில் மறுபடியும் ஒரு 30 பேர் ஆவரேஜ் லைஃபு, மறுபடியும் ஒரு 20 பேர் ஓகேவான லைஃபு, மறுபடியும் ஒரு 10 பேர் நல்ல லைஃப். இப்படி பர்சன்டேஜ் கம்மி நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறவங்க. அப்படிப்பட்ட திருமணம் கல்யாணமான உடனே ஒருத்தர் டெவலப் ஆகணும் அப்படின்னா 2 விதிகள், மெயின் விதிகள் இருக்குது சார். ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்த்த உடனே ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் ஆட்சி உச்சம், சுக்கிரன் ஆட்சி உச்சம், சுக்கிரன் 5, 9, 11, 2 இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஜெயிச்சிருவாங்க. ஒரு ஆண் ஜாதகம். பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் ஆட்சி உச்சம் 2, 5, 9, 11 இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பொது பலன், ஜென்ரல் ப்ரொடெக்ஷன். இப்படி தான் அவங்க இருப்பாங்க.